பெற்றெடுத்த குழந்தைக்கு ஆமா பப்பாடை நீக்கி குழந்தையை கையில் எடுத்து தண்ணீர் கொண்டு முகம் குளித்து தகையடங்கா சீனை பூண்டு தகையடங்காத சீனை போட்டியே யாரை வளர்த்து வருகின்றார் அழகு மகன் ஆண் குழந்தையை கையிலே கொடுத்தா மருத்துவம் ஆமா கையில கொடுத்த உடனே பிள்ளைய வாங்குதா ஆமா வாரி கையில் எடுத்தால் ஆமா வலது கன்னத்திலே முத்தமிட்டார் ஏந்தி கையில் எடுத்தால் இடது கன்னத்திலே முத்தமிட்டார் மாற்றி கையில் எடுத்தால் மறு கன்னத்தில் முத்தமிட்டார் யாரையா அந்த கையது பெண்ணானவள் ஆமா பெற்றெடுத்த ஆண் குழந்தையை மாத்தி முத்துகின்றார் ஆமா அப்படி இருக்கும் பொழுது ஆண் குழந்தை பிறந்தை செய்தி இரணியனுடைய காதுக்கு எட்டியது அப்பா ஆமா அசுர குலத்துக்கு ஆமா அடுத்த வாரிசு வந்தாச்சு யார் வந்தாச்சு அசுர குலத்துக்கு அடுத்த வாரிசு வந்தாச்சு அடுத்த ஆண் வாரிசு வந்தாச்சு என்று ஆமா அவனுடைய அரண்மனை விட்டு சிறைச்சாலை தேடி செல்ல மகனை பார்ப்பதற்காக எப்படி வாராம் பாருங்க எப்படி வருகின்றார் ஓடி வாராயிரணியனோ விழா என்று கொண்டாடிய அந்த குழந்தைக்கு அசுர குலத்திலே பிறந்த அடுத்த வாரிசு அழகு மகன் இரணியனுடைய மகனுக்கு பார் உலகம் போற்றும்படிக்கு பிரகலாதன் என்று பெயரை கொடுத்தான் என்ன பெயர் கொடுத்தார் பிரகலாதன் என்று பெயரை கொடுத்தான் அவனை அழிக்க வந்த குழந்தை என்று அவனுக்கு தெரியுமா தெரியாது என்ன நடக்கின்றது பெற்றெடுத்த குழந்தைக்கு பார் உலகம் ஆள பிறந்த அழகு பாலனுக்கு பிரகலாதன் என்று பெயரை கொடுத்தார் பெயரை கொடுத்து அருமை மகனாகப்பட்ட பிரகலாதனை கையது பெண்ணானவள் எப்படி வளர்ந்து எப்படி வளர்த்து வருகின்றார் உத்தமியால் வளர்த்துவாரா விட்டோமானால் தண்டை கால்கள் நோகும் என்று விட்டோமானால் நோகும் என்று தோழரில தொண்டிகள் நடை வளர்த்தி தொட்டில் கட்டி மடியாதில நடை வளர்த்தி அருமமாகம் பிரகலாதனை அழகுடனே வளர்த்துவாராள் அருமை மகனாகம் விட்ட பிரகலாதனை நாளாண்டி சீராண்டி தாய் அமிர்தம்பாளூண்டி ஓராண்டி உறங்காண்டி உத்தவியால் வளர்த்துவாரா யாரு அருமை மகனாக பெற்ற பிரகலாதனை எதிலே விட்டோமானால் தண்டை கால்கள் நோகும் என்று பூமியில விட்டோமானால் பொற்பாதம் நோகும் என்று ஒரு பாதங்கள்
தொட்டில் கண்டி மடியதிலே நடை வளர்த்தி மகனாகப்பட்ட பிரகலாதனை அமையா அசுர குலத்தின் வாரிசை சரி அழகு வங்கையானவள் வளர்த்து வருகிறாள். வளர்த்து வரும்போது அமையா அவனுக்கு வயது என்னாச்சு ஒரு வயதா இரு வயதா ஒரு நல்ல வயதா உங்கும் நல்ல விளையாடுவோம் அவன் இரண்டு நல்ல வயதா அவன் எழுந்தறிந்து ஓடிடுவான் அவனுக்கு மூன்று நல்ல வயதுமாச்சு முகிமையுள்ள அழகுமாக அவன் நாடு நல்ல வயதாதி அவன் நடந்தோடும் பிராயமாச்சு என்னாச்சு புள்ள வளர்த்தா அப்படி இல்ல வளர்க்கணும் எப்படி வளர்த்துவார 5 வயதாச்சு 5 வயது தரையிலே விட்டோமானால் தண்டை காலில் நோகும் என்று பூமியிலே விட்டோமானால் பொற்பாதங்கள் நோகும் என்று தோளதிலே தொட்டில் கண்டி தொடையதிலே நடை வளர்த்தி மாறதிலே தொட்டில் கண்டி மடியதிலே நடை வளர்த்தி மகனை வளர்த்து வாரா தோளதிலே தொட்டில் கண்டி தொடையதிலே நடை வளர்த்தி மாறதிலே தொட்டில் கண்டி மகனை வளர்த்து வருகின்றாள். வளர்த்து வரும்போது என்ன ஆகின்றது வயது என்னாச்சு ஒரு வயதிலே உந்து விளையாடுவார் 2 வயதிலே எழுந்தரித்து ஓடிடுவார் 3 வயதிலே முடியறைக்கு காது குத்தி கிடைக்கும் வேண்டால் கைக்கு தங்க விளையலிட்டார் மேல் முருகு முன்னாலே விடுகடுக்க மோதிரமா ஆயத்தம் பாசி பந்தம் தங்கத்தாலே அரணாக்குடி ஊனாத நகைகள் எல்லாம் ஊட்டி மிக அலங்கரித்தார் என்னையா இவனுக்கு பிள்ளைன்னா அப்படி ஒரு பாசம் அதுவும் ஆம்பளை பிள்ளை இல்ல அதாவது அரசால பிறந்தது இல்லையா ஆண் குழந்தை அரசால பிறந்த குழந்தை இல்லையா ஆகையினாலே அப்பா பிள்ளைய அப்படி வளர்க்கின்றான் 4 வயதாச்சு அந்த அழகு மகனாகப்பட்ட பிரகலாதர் என்ன செய்கின்றான் 4 வயதிலே நாராயணா என்ற வார்த்தையை உச்சரித்தான் முடிச்சிட்டான் என்ன ஆச்சு மொத்தமா க்ளோஸ் இவன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அம்மா என்ன சொல்லிக்கிட்டே இருந்தா நாராயணா ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண சொல்லிக்கிட்டே இருந்தாலே அப்ப வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளைக்கு என்ன போய் சேரும் அந்த வார்த்தை தானே போய் சேரும் அடியில இருந்து நமோ நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா அழகு மகனாகப்பட்ட அந்த இரணியனுடைய மகன் பிரகலாதர் வயதோ 4 வயதாச்சு ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண நாமமே கேட்க கூடாதுன்னு சொன்னவனுக்கு நாராயணனுடைய அருளாலே பிறந்த அழகு மகன் நாராயண நாமத்தை உச்சரிக்கின்றான். வயது என்னாச்சு 4 வயது 5 வயதாச்சு 5 வயசு ஆம்பளை பிள்ளை என்ன செய்யணும் படிக்க வைக்கணும் ஆடு மாடு மேய்க்க அனுப்பணும் அதானே பார்த்தேன் ஆமையா என்னாச்சு 5 வயதிலே அரிய கல்வி படிக்க வைக்க வேண்டும் என்று அசுர குருவாகப்பட்ட சுக்கராச்சாரியாரிடத்திலே கல்வி கற்க சேர்த்தார் அவரிடம் கல்வி கற்க சேர்க்கின்றார் பார்த்தார் சுக்கராச்சாரியாரானவர் என்ன செய்கின்றார் அவருக்கும் மகாவிஷ்ணுவை பிடிக்காது என்ன எப்படி சேர்ந்திருக்கார் பத்தியா அவருடைய தாயார் மகாவிஷ்ணுவால இறந்தவர் ஆகையினால் அவருக்கும் விஷ்ணுவை பிடிக்காது ஆனா மற்ற எல்லா இடத்திலையும் பாடத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்பாங்க ஆனா அவன் என்ன செய்கின்றார் சுக்கராச்சாரியாரிடத்திலே கல்வி கற்க வருகின்றார் மற்றவங்க எல்லாம் கல்வி கற்றா ஏட்ல முதல்ல என்ன எழுதுவாங்க
அறிவோம் நமச்சிவாயா என்ற அச்சரத்தை உச்சரித்து குருவே துணை என்ற எழுத்தையும் எழுதுவாங்க. அந்த ஏட்டிலே எழுதுவார்கள். ஆனா ஆமா, இந்த இரணியனுடைய நாட்டிலே இரணியனுடைய நாட்டில கடவுள் என்ற பேருக்கு இடம் உண்டா? கிடையாது. என்ன எழுதணும்? ஓம் இரணியாய நமக. ஓம் இரணியாய நமக சொல்லுங்காரு. ஆமா, யாருகிட்ட? பிரகலாதன் கிட்ட. ஆமா, அவனுடைய அசுர குரு சுக்கராச்சாரியார் சொல்லுகிறார். சுக்கராச்சாரியார் ஐயா, வாயில கந்தாச்சாரியார்னு வருதியா? அதானே, சுக்கராச்சாரியார் சொல்லுகின்றார். இரணியாய நமகன்னு சொல்லுங்காரு. ஆமா, இவன் என்ன சொல்லுகின்றார்? வாயில வருமா அந்த வார்த்தை? வருமா? வராதில்ல. ஓம் நாராயணாய நமக. ஓம் நாராயணாய நமக. ஓம் நாராயணாய நமக. அவர் என்ன சொல்லுதாரு? என்ன? என் பொறுமையை சோதிக்காத உங்க அப்பா பேரை சொல்லு. ஓம் இரணியாய நமக சொல்லுங்காரு. சொல்லு. இவன் என்ன சொல்லுதான்? ஓம் நமோ நாராயணாங்க. நாராயணாய நமக. டக்குன்னு எந்திச்சாரு. ஏ பிரகலாதா, நீ யார்கிட்ட பேசுன்னு தெரிஞ்சுதான் பேசுதாயா? நானும் சொல்லிட்டே இருக்கேன், நீ யார்கிட்ட பேசணும்? ஓம் இரணியாய நமக சொல்லுங்காரு. ஓம் நமோ நாராயணாய நமக. பார்த்தார். ஆமா, யாருக்கு? சுக்கராச்சாரியார். ஆமா, அப்பரேளி கண்கள் ரெண்டும் செவ்வரேளி பொறிப்பறக, நீலவீழி கண்கள் ரெண்டும் நெருப்பு தணல் ஆனது போல், அந்த கோளவீழி கண்கள் ரெண்டும் பொறிப்பு தணல் ஆனது அவர் ஆங்கார ஓங்கார அழகுடனே சிவரளி கண்கள் ரெண்டும் அவரளி பொறி பறக்க, ஆச்சாரியாரே அவர்தான், சுக்கராச்சாரியாரே அவர்தான், என்ன சொல்லுகின்றார்? செவ்வரளி கண்கள் ரெண்டும் அவ்வரளி பொறி பறக்க, நீலவிழி கண்கள் ரெண்டும் நெருப்பு தணலானது போல், ஓலவிழி கண்கள் ரெண்டும் கொதிப்பு தணலானது போல். என்ன செய்கின்றார்? கோபம் அனல் பறக்கு, அப்படியே கண்ணுல தெரியுது. கையை எட்டி பிடிச்சாரு. பிரகலாதனை எங்க கூட்டிட்டு வராரு? கரன்னு இழுத்துட்டு வாராரு. எங்க வருகின்றார்? வேற இரணியனுடைய இடத்திலே வந்தார். என்ன? ஏ மன்னா. மன்னா. ஆமா, என்ன நடக்கின்றது? சுவாமி ஐயா, என்ன என் மகனை கூட்டிட்டு நீங்க அரண்மனைக்கு வந்திருக்கீங்களே, என்ன? சொல்லுங்க. ஏதாவது ஏதேனும் தவறு இழைத்து விட்டானா? தாங்கள் சொல் பேச்சை கேட்கவில்லையா? ஒழுங்கா கல்வி கற்கவில்லையா? உன் மகனை ஆமா இரணியாய நமகன்னு சொல்லு. உன் வாயால உன் பிள்ளைய நீ சொல்லு. என்னாச்சு சுவாமி? என் மகனுக்கு எதுவும் எழுத்து பிள்ளை வரமாட்டுக்கா? எழுத்து பிள்ளை மொட்டனாக்கு உனக்கு ஒண்ணுமே வரமாட்டுக்கு. ராணாவுக்கு தானாங்கானா? ஆமா, ராணாவுக்கு ஊனாங்கானா? எதுவும் தவறு இழைத்தானா? சொல்லுங்க சுவாமி. நீ ஏன்ட கேள்வி கேட்காத. ஆமா, உன் பிள்ளைய இரணியாய நமக சொல்லு. பார்த்தான். ஆமா, இரணியன் பார்த்தான். என் அன்பு மகனே, என் கட்டி மகனே, என் தங்க மகனே, என் முத்து மகனே, என் வைர மகனே, உம்மா என் அழகு மகனே. பிள்ளைக்கு உம்மா கொடுக்கணும்லையா? ஆமா, அப்பதான் சொன்னது. என் அழகு மகனே பிரகலாதா, ஆச்சாரியார் சொன்ன வார்த்தையை சொல்லப்பா, நீ சொல்லு. என்ன சொன்னா? என்னையா? இரணியாய நமகன்னு சொன்னா. இரணியாய நமகன்னு இவன் சொன்னானா? இந்த பிரகலாதன் அவன் சொல்லுவானா? சாகும் வரைக்கும் என் பால்களில் பள்ளி கொண்ட பச்சம்மாளுக்காகவே பிறந்த மகன் அல்லவா? ஆமா, சொல்லுவானா? அந்த வார்த்தை அவன் வாயில வருமா? அது வருமா? இரணியாய நமகன்னு சொல்லி இருக்காரு. ஆமா, இந்த அகிலம் எல்லாம் நடுநடுங்க, உலகம் எல்லாம் பதைக்க, எதிரில் நிற்பது அசுரகுல வேந்தன் என்று கூட பார்க்காமல் என்ன செய்கின்றான்? ஓம் நமோ நாராயணாய நமக. முடிச்சிட்டானா? போச்சு.
என்ன செய்தா? சோழிய முடிச்சிட்டான். இரணியாய நமகன்னு சொல்ல சொன்னா. ஆமா. இவன் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி முடிச்சிருக்கான். ஆமா. சிம்மாதானத்தை விட்டு டக்குன்னு துள்ளி எழுந்தரித்தான். ஏய் பிரகலாதா, என்ன உச்சரிக்கிறாய் என்று தெரிந்துதான் உச்சரிக்கிறாயா? என்ன பேசுகிறேன் என்று தெரிந்து பேசுகிறாயா? அப்பா, என்ன எல்லாம் எனக்கு தெரியும். நான் என்ன தவறாக பேசினேன்? நான் தவறா ஒன்றும் சொல்லலையே அப்பா. சொல்லவில்லையே. அப்பா, என்ன? நாராயணனுடைய நாமத்தை சொன்னால் இந்த உலகிலே நாம் செய்த தீமையெல்லாம் அழியும் அப்பா. அழியும் அப்பா. அப்பா, என்ன? நாராயண நாமத்தை தவிர வேறு எந்த நாமத்தையும் உச்சரிக்க மாட்டேன். உச்சரிக்க மாட்டேன். அப்ப பார்த்தான். ஆமா. இரணியன் அந்த பிரகலாதனை அருகிலே அழைத்து என் மகனே கண்மணியே, நீ என்னோட வார்த்தையே அழகு மகன் பிரகலாதனே மடியில் அமர வைத்து இந்த மன்னரான இரணியே அழித்த வந்தான் அசுர குலம் அழிக்க வந்து சண்டாள நாராயணன் நாமமாலை நாமாலை சொல்லலாமா, நீ விஷ்ணுவோட நாமமாலை மகன் நீயும் சொல்லலாமா, அசுரவேந்தனோட மகன் நீயும் ஹரிராமனோட நாமமாலை அழகு வாயாலை சொல்லலாமா, நம்மள அழிக்க வந்த பாவியமா, அழிக்க வந்த பாவியமா, அவன் பேரணியும் சொல்லாதே. என் மகனே கண்மணியே, நம்ம அசுர குலத்தை அழிக்க பிறந்த பாவியப்பா. அந்த சண்டாளனுடைய நாமத்தை நீ இந்த அரண்மனையில சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்பா, உன் அப்பா உடன் பிறந்தவனை அழித்தவன் அப்பா அந்த நாராயணன். ஆமா. அவனுடைய நாமத்தை சொல்லலாமா? நீ சொல்லக்கூடாது என்று சொல்லி என்ன சொல்லுகின்றான்? நாராயணன் நாமத்தை சொல்லாத ஓம் இரணியாய நமகா என்ற நாமத்தை உச்சரித்தான். பார்த்தான். ஆமா. அப்பா, என்ன? என் உடல் வீட்டு உயிர் பிரிந்தாலும் உலகளந்தான் நாமத்தை தவிர வேறு ஒரு நாமத்தை நான் உச்சரிக்க மாட்டேன். வாயால சொல்ல மாட்டேன். அப்ப மூக்கால சொல்லுங்க. மூக்காலையும் சொல்ல மாட்டேன். அப்ப நாவால சொல்ல மாட்டேன், உச்சரிக்க மாட்டேன். ஆமா. என் மகனே, என்ன பெற்ற மகன் என்றும் பாராமல் என்ன ஏதும் தப்பான முடிவெடுக்க யோசிக்க வச்சிடாத. என் மகனே கண்மணியே, என்னையா என்ன செய்கின்ற என் மகனே பிரகலாதா, நீ சொல்லுங்காரு. ஆமா. சொல்லுன்னு சொல்லும் போது அவன் கேட்டானா? கேட்க மாட்டான். இல்ல, ஆமா. சுட்டு போட்டாலும் அந்த நாமம் வராது. நான் அறுத்து தனியா போட்டாலும் நாராயணான்னு சொல்லுமே தவிர வேற எந்த நாமத்தையும் சொல்லாது. இல்ல, ஆமா. இவன் இரணியாய நமகன் சொல்லுன்னு. சரி அப்பா, நாராயணாய நமகன். சரி, எட்டி கைய பிடிச்சான். விறுவிறுன்னு எங்க இழுத்துட்டு வாரா? நேர அரண்மனைக்கு இழுத்துட்டு வந்தான். என் மகனே அசுர குலத்திலே அடுத்த வாரிசு ஒத்தைக்கு ஒரு மகன் நீயடப்பா. அப்பா, என்னப்பா செய்யணும்? என்ன செய்ய போறீங்க? நான் சொல்லணும்னு நினைச்சாலும் என்னால சொல்ல முடியலையே. அடிய நாக்குல வருது, முடி நாக்குல வர மாட்டேங்க. அப்பா, என்ன? நான் சொல்லவே மாட்டேன். உடனே மந்திரிய வரவன் பசும் பாலை கொண்டு வர சொல்லி பொல்லாத ஆழகால விஷத்தை அந்த பாலிலே கலந்தான். என்ன
பெற்ற மகன் என்றும் பாராமல் பெரும்பாவி அந்த இரணியை சண்டாளல் தன்னுடைய கௌரவம் தான் பெரிது என்று தலைமகனை கொல்ல போறான் ஒற்றைக்கு ஒரு மகன் அசுர குலத்தின் அடுத்த வாரிசு என் மகனே பிரகலாதா இரணியாய நமக என்ற நாமத்தை உச்சரிக்காவிட்டால் இதுல விஷம் கலந்த பால் இருக்கு எடுத்து குடிச்சிட்டு செத்துப்போ என் கண்ணு முன்னாடி உயிரை விட்டுருங்க என்று பிரகலாதனிடத்திலே சொல்லும் போது இவன் மாட்டேன்னு சொன்னானா எப்படி சொல்லுவான் அப்பா நீங்க என்ன நினைத்தாலும் சரி என்னை படைத்தவர் இந்த உலகத்தை ஓரடியாக அளந்த ஆற்று மணலை எண்ணிட்டாலும் அவனுடைய நாமத்தை எண்ண முடியுமா எண்ண முடியாது ஆமா நீங்கள் என்ன நினைத்தாலும் உலகளந்தான் நினைக்காமல் இந்த உடலை விட்டு இந்த உயிரை பிரிக்க முடியாது இப்ப என்ன ஆமா நான் என்ன செஞ்சாலும் என் சுவாமி என்ன காப்பாத்துவார் அந்த விஷம் கலந்த பாலை கையில் எடுத்து இந்த பாலனான பிரகலாதே பாலம் நல்ல குடிப்பாரே குடித்து நல்ல கீழ வைத்து குணமுடைய குழந்தையாரோ தண்ணீர் தெளிந்தது தளமகன் உரிக்காரே தண்ணீர் கலந்தது போல் தலமகன் இரணியாய நமகன் நாமத்தை சொல்லு இல்லன்னா இந்த பாலை குடிச்சிட்டு சாகு இந்த விஷங்கலந்த பாலை குடிச்சிட்டு இறந்து போங்க ஆமா இவன் எடுத்து குடித்தான் உலகளந்தான் நினைக்காம ஆமா இந்த உலகத்தை ஓர் அடியாக அளந்த உலகளந்தான் நினைக்காமல் இந்த உடலை விட்டு அந்த உயிரை பிரிக்க ஒருவராலையும் முடியாது வேற காமெடி பண்ணாதையா என்று ஒருவராலையும் முடியாது என்று ஆமா பிரகலாதன் சொன்னா செம்புல இருந்த பால் எடுத்தான் ஆனால் என்ன செய்கின்றான் என்ன அந்த விஷம் கலந்த பால் எடுத்தான் மடக்கு குடிக்கான் பச்சை தண்ணியை குடிச்ச மாதிரி குடிச்சிட்டான் இவன் இரணியம் பாத்துக்கிட்டே நிக்காம பிள்ளைய ஆமா தலை சாயுதா தலை சுத்துதா கை கால் நடுங்குதா உடம்பு அசையுதா அப்படின்னு பாத்துக்கிட்டே நிக்கான் கீழே சாயுதா ஆமா சொல்லுதா ஆமா பாத்துக்கிட்டே நிக்கான் இவன் நல்ல தண்ணீர் தெளிந்து கிடந்தா எப்படி இருக்கும் அப்படியே பச்சை தண்ணி தெளிஞ்ச மாதிரி பாலரான பிரகலாதன் நிக்கான் அப்படியே சும்மா நிக்கான் என்னடா இது என்னாச்சு ஆழகால விஷம் ஆளை கொல்லும் அரை நொடியிலே ஆளை கொல்லக்கூடிய விஷம் இவனை அழிக்காம வச்சிருக்க மந்திரி இவனை கொல்ல முடியாது போலே இரணியாய நமக என்று சொல்லு சொல்லாவிட்டால் உன்னைய உயிரோட விட மாட்டேன் உயர்ந்த மலைக்கு கொண்டு சென்று ஆமா இவனுடைய உடம்பிலே பாறையை இருக்க கட்டி பள்ளத்துல உருட்டி விடுறான்டா ஆமா என்ன செய்த பச்சை பிள்ளைன்னு கூட பார்க்காம பாறையை இருக்க கட்டி பள்ளத்துல உருட்டிடுவன எப்படியாவது உருட்டிடலாம்னு தானே பாக்காங்க எப்படியாவது உருட்டி சோழிய முடிச்சாச்சுன்னா கறக்குற வரைக்கும் கறந்துட்டு எப்படியாவது உருட்டி சோழிய முடிச்சிடணும் இரணியாய நமகான்னு சொல்லுதானா பாரு ஆமா இல்லனா பாறையில இருந்து கீழே உருட்டி ஆமா பச்சிலம் பாலகன் என்றும் பார்க்காமல் அந்த அழகு பாலகனை மலை உச்சிக்கு கொண்டு வந்து பாறையோடு பாறையாக இருக்க கட்டி பள்ளத்திலே தூக்கி எறிந்தார்கள். அப்படி எரிஞ்சா போய் சேர்ந்துடலாம் ஐயா. என்ன செய்கின்றார்? பாறையிலே கட்டி பள்ளத்திலே உருட்ட சொல்ல பாறையும் பள்ளமுமானது. பாறையும் பாலகனும் பள்ளத்தை நோக்கி ஓடி வரும் பொழுது அழகு மகனாகப்பட்ட பிரகலாதல் நாராயணா என்று சொல்லி நாவதிலே உச்சரிக்க பச்சமாளி நாபமாலை பாலனவே உச்சரிக்க பச்சமாளி அழைத்த போது பாறையது நேரத்திலே பாறையாக அங்கே இருந்ததுதான் ஐயா இருந்ததுதான் பஞ்சி மெத்தையாக மாறுதையா ஐயா இருந்ததுதான் அருளாரே அழகு நல்ல பாறைய
தூக்கி போட்டாங்க பாரு. ஆமா. இவன் நாராயணா என்ற நாமத்தை உச்சரித்தான். உச்சரித்த நேரத்தில் வந்துட்டாரியா. என்ன ஆச்சு? என்ன ஆகின்றது? அவரா வந்தாரு. ஆமா. என்ன செய்தார்? என்ன செய்கின்றார்? பாறையானது பஞ்சு மெத்தையாக மாறியது. என்ன பண்ண? சம்முன்னு வந்து நிக்காங்க. நீ நினைச்சா என்ன கெடுக்க முடியுமா? நான் நினைச்சா உன்னை கெடுக்க முடியுமா? முடியாதுயா, முடியாது. உள்ள இருக்கார் பாரு. ஆமா. எங்கள் ஐயா. ஆமா. அழைத்த உடனே பதிலளிக்கும் தெய்வம் நாடளந்த நாராயணர். ஆமா. ஆமா. நம்ம கூப்பிட்ட உடனே வருவாரு. ஆமா. அதுலயும் ஆமையா 10 அவதாரம். 10 அவதாரம். 10வது அவதாரத்துக்காக வெயிட்டிங். அப்படி ஐயா? ஆமா. அது சரிதான். 10 அவதாரத்துல ஆமா அழைத்த உடனே எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். அதான் பாருங்க. என்னையா? நரசிம்மரை கும்பிட்டா ஆமா வேண்டிய உடனே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா. அவர்ட்ட அந்த வெயிட்டிங் பீரியட் எல்லாம் கிடையாது. உடனே. ஆமா. அப்படிதானே? உடனே பதில் கிடைச்சிரும். பார்த்தார். ஆமா. பாறை பள்ளமெல்லாம் பஞ்சு மெத்தையாக மாறியது. அம்முன்னு விழுந்தா. ஆமா. எந்திரிச்சு அரண்மனைக்கு வந்துட்டான். பார்த்தான் இரணியன். எப்பா என்ன நீ சாகாவரம் வாங்கிட்டு வந்திருக்கியா? உன்னை எப்படியுமே சாகரிக்க முடியலையா? நான் தான் சாகாதவரம் பெற்றவன். ஆமா. எனக்கு மேல ஆமா சாகாதவரம் வாங்கிட்டு வந்திருக்கியா? சரி மன்னித்து விடுதேன். ஆமா. சொல்லு, பேரை சொல்லு. என்ன பேரு? ஓம் இரணியாய நமக. சொல்லுங்க. ஆமா. இவன் ஓம் நாராயணா. ஆமா. நமோ நாராயணா. என்ன பார்க்கின்றான்? இவனுக்கு நாராயணன் சொன்னதுதான். ஆமா. இவனை உயிரோட விடவே கூடாது. பெற்ற பிள்ளைன்னு பார்த்தானா? ஆமா. பார்த்த. ஆமா. கொடிய விஷம் நிறைந்த பாம்பை அடைத்து பிள்ளைய தூக்கி உள்ள போட்டான். உட்காருங்க. ஆமா. பிள்ளைய தூக்கி உள்ள போட்டான். பாம்பா இன்னைக்கு பாம்புட்ட ஒரு பாம்பு இல்லாட்டி ஒரு பாம்பு கடிக்கும். சுவாலிய முடிச்சிரும். சண்டால பாவி பெத்த பிள்ளைய கொல்லதுக்கு இப்படி அலைதானே? உயிரோட வீட்டுக்கு கூட்டு போக கூடாது. ஆமா. சோழிய முடிச்சிரணும். என்ன செய்தா? சுவாவிய உருட்டிட்டாங்க ஐயா. ஆமா. பெத்த பிள்ளைய. ஆமா. பெத்த பிள்ளைய கொல்லதுக்கு எத்தனை திட்டம் போடுறான் பாரு. பாத்தியா? ஆமா. அது கடைசில எங்க போய் நிக்கும்? அவனை தான் கொல்லும். நான் சொல்லலையா? என்ன நடக்கு? என்ன ஆள விட்டுருங்க. கொடிய விஷம் நிறைந்த பாம்பை ஒரு அறையில அடைச்சு பிள்ளையதுக்கு உள்ள போட்டு விடிய உள்ள இருக்கட்டும், காலையில பிணத்தை எடுத்து வெளியே போடுன்ட்டான். ஆமா. என்ன பிணத்தை எடுத்து காலையில வெளியே போடுன்னா? ஆமா. மறுநாள் பொழுது விடிந்தது. அறையை திறந்து பார்க்கும் போது அச்சுதன் நாராயணனுடைய அருளாளே அந்த பாலனான பிரகலாத பாம்போடு பாம்பாக இந்த பாலனவன் விளையாடுவான். இந்த சின்னஞ்சிறு சர்பத்தோடு சர்பமாக சக்தியுள்ள பிரகலாதம் சந்தோஷமா விளையாடுவான். இவன் பார்த்து மெல்ல பயந்தானே இந்த படுவாவி இரணியனோ. என்ன செய்கின்றான்? மறுநாள் பொழுது விடிந்தது. கதவை திறந்து பார்த்தான். ஆமா. பார்க்கும்போது ஆமா பிள்ளை செத்துருக்கும், பிணத்தை வெளியெடுக்கலாம்னு பார்க்கின்றான். இவன் சும்மா விளையாட்டு பாம்பு ரப்பர் பாம்புட்ட விளையாண்ட மாதிரி மனம் போல விளையாண்டு சர்ப்பத்தோடு சர்ப்பமாக சந்தோஷமா விளையாடுகின்றான். பாம்போடு பாம்பாக பாலனவன் விளையாடிக்கிட்டு இருக்க. ஆமா. யாரு பார்த்தார்? பாம்பின் மீது சயனம் செய்யும் பச்சைமாள் அல்லவா? ஆமா. அவரோட வாகனம் இவனை வந்து என்ன செய்ய என்ன ஒண்ணும் செய்ய முடியுமா? ஒண்ணும் செய்ய முடியாது. இவன் விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தான். அது பச்சை பிள்ளைய பார்த்த மாதிரி பார்த்து சந்தோஷமா விளையாடுது. பார்த்தான். ஆமா. யாரு பார்க்கின்றார்? இரணியன் பார்த்தான். இனிமேல் ஆமா வேற யாரையும் நம்பி பலன் இல்லை. யாரை கூப்பிடுதான்? யாரை அழைக்கின்றான்? அவனுடைய உடன் பிறந்த சகோதரி. ஆமா. கோலிகாவை அழைக்கி. ஆமா.
ஆமா இரணியனுடைய தங்கையை வரவழைத்து அரக்கிக்கு எப்படி பேரு பாரியா. ஆனால் ஆமா அவளோட மகிமை என்ன தெரியுமா? என்னையா? ஆண்டவன் கொடுத்த வரம். கொடுத்த வரம். அக்கினியால அவளுக்கு அழிவே கிடையாது. கிடையாது. அவ எப்பேற்பட்ட தீயில போய் நின்னாலும் ஆமா அவளை ஒண்ணும் செய்ய முடியாது. செய்ய முடியாது. அப்பேற்பட்ட வரத்தை வாங்கினவா. ஆமா அந்த கோழிக்கா. ஆமா ஆமா. இவன் என்ன செய்தா? என்ன செய்கின்றான்? தங்கையை வரவழைத்தான். தங்கையே, அம்மா தங்கையே, உன் மருமகனை கையில் பிடித்து அக்னிக்குள்ள இறங்கிருமா இறங்கிரு, இவனை சோழிய முடிச்சிருவன பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இவனை ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமா இவளுக்கு ஆமா அக்னியால அழிவு கிடையாது. இவன் பிள்ளைய கையில கொடுத்தான். ஆமா ஒரு ஆளுயர அக்னியை வளர்த்தான். தங்கச்சி கோழிகா கையில பிள்ளைய கொடுத்தான். பிரகலாதனை இடுப்புல வச்சா. ஆமா வைத்து விட்டு கையை எட்டி பிடிச்சா. ஆமா அக்னிக்குள்ள இறங்கினாள். அழிக்க முடியுமா? ஆதி நாராயணனுடைய அருள் இல்லாமல் அழகு குழந்தை அழிக்க முடியுமா? நடக்குமா? நடக்காதுல்ல. முடியுமா? முடியாதுல்ல. இறங்கும் போது அந்த கோழிகாவினுடைய வரமானது ஆமா அச்சுதன் நாராயணன் பார்த்தார். பச்சை பிள்ளை என்றும் கூட பாராமல் பகவான் கொடுத்த வரத்தை ஒரு குழந்தையை கொள்ளவாணி பயன்படுத்துகின்றாய் என்று ஆமா அந்த அதுவரைக்கும் அக்கினியால அழிவில்லாத கோழிகாவிற்கு அச்சுதன் நாராயணனுடைய அருளாலே பிரகலாதனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனால் ஆமா அந்த இரணியனுடைய தங்கை அந்த அதர்ம சண்டாளி அந்த அரக்கியானவள் அக்கினியோடு அழிந்தாளே அரக்கியவளே. என்ன செய்கின்றார்? இவ அழிவாத வரத்தை வாங்கினவ அக்னியால. ஆமா ஒண்ணும் தெரியாத பிள்ளையவாணி கொல்ல போகின்றார். இரு ஒண்ண பாத்துக்கிட்டு ஒன்னிய சோழிய இந்த கடைக்கண்ணால ஏறிட்டு பார்த்த மறுநிமிடம் ஆமா பிரகலாதம் அப்படியே இருக்கான். அக்னியால அழியாத வர வாங்கியவ அடுத்த நிமிடமே எரிந்து சாம்பலானால் யார் செய்த வேலை? அச்சுதன் நாராயணன் பார்த்த வேலை.